Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்ல இருந்து ஒரு DIML vlog ஷூட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு full day vlog தான் நான் ஷூட் பண்ணிருக்கேன். சோ மார்னிங்கே வந்து நானும் அம்மாவும் வந்து வாக்கிங் போனோம். சோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சேர்ந்து வாக்கிங்லாம் போய் அப்படினு சொல்லிட்டு சோ ஒரு 6:30க்கு எந்திரச்சோம். ஒரு 7 to 7:45 வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பீட் வாக் போயிட்டு வந்தோம். இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லில்லி பாண்டில் சூப்பராக ஒரு லில்லி வந்து பூத்துருந்துச்சு. கார்டன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேக் ஓவர் ஒர்க்லாம் இருக்குது. அது பண்ணும்போது கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அதுவும் வந்து தூங்கி எழுந்திரிச்சாங்க. ஸோ எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ண வச்சுட்ருந்தேன். கிட்ஸ் வந்து மார்னிங் ப்ரஷ் பண்ணும்போதே மறக்காமல் வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிற மாதிரி பழக்கப்படுத்திடுங்க. ஸோ நல்லா ப்ரஷ் பண்ணி வாய் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்ல ஒரு நார்மல் ப்ளைன் வாட்டர் ஒரு கிளாஸ் கொடுத்து குடிக்க வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அந்த ஹேபிட் வந்துடும். அதே மாதிரி வாய் கொப்பளிக்கிறதுக்கும் டேப் வாட்டர் கொடுக்காம நார்மலாக நம்ம குடிக்கிற தண்ணியை வந்து கொடுத்து வாய் கொப்பளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வாட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ரெகுலர் ஹேபிட்டாக மாறிடும். ஸோ வாயெல்லாம் கொப்பளிச்சு தண்ணி குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மில்க் கொடுத்தாச்சு. ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நான் வந்து ஃபில்டர் காஃபி குடிப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பட் இனிமேல் வந்து ஃபில்டர் காஃபி ஸ்டாப் பண்ணிவிட்டு வெறும் பிளாக் காஃபி இல்லைனா வந்து கோகோனட் மில்க் வந்து குடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா கோகோனட் மில்கில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஸ்கின்னு நல்ல ஹேரு அது மட்டும் இல்லாமல் நமக்கு டைஜஷனுக்கு இல்லை ஸ்டொமக் அல்சர் ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ கோகோனட் மில்க் வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி குக்கிங் ஒர்க் ஃபுல்லாகவே வந்து அம்மா பார்த்துப்பாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் க்ளீனிங் ஒர்க் இல்லை ஆர்கனைசிங் ஒர்க் அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து அம்மாவுக்கு பண்ணி கொடுப்பேன். எப்போவுமே வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கோமோ அது வந்து நம்ம ஹெல்த்துக்கும் சரி மென்டல் ஹெல்த்துக்கும் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டுக்குமே வந்து ரொம்ப நல்லது. நம்ம எந்த ஒர்க்குமே இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கும் போது தான் நமக்கு நிறையா தாட்ஸ் ஸ்ட்ரெஸ் அதெல்லாமே வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட கவனத்தை வந்து ஏதோ ஒரு வேலையில் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக அதில் வந்து இன்வால்வ் ஆகி பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒரு கவலையோ அதெல்லாம் அந்தளவுக்கு வராது. அதனால் நீங்களும் அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக நம்ம vlogs பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்பா வந்து டெய்லி வந்து அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சோறு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த அக்கா தான் வந்து தினமுமே வந்து குக் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து தயிர் சோறு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு பெரிய ட்ரேயில் கொட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2-3 பேர் சேர்ந்து இந்த மாதிரி பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. பேக்கிங் மெத்தட் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஊறுகாய் பேக்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணி இந்த ட்ரேயில் அடுக்கிடுவாங்க. ஸோ கரெக்டாக 120 to 150 பேக்கெட்ஸ் வந்து பேக் பண்ணி ரெகுலராக கொண்டு போயிடுவாங்க. பழனி மலை கீழே கிரிவீதியில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இத்தனை பேர் வந்து அங்கே ஃபுட்டு இல்லாமல் இருப்பாங்க. இப்போ ரெகுலராக நம்ம கொடுக்குறதுனால அடுத்த நாளும் அதே டைமுக்கு வந்து அவங்க ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ தினமுமே வந்து அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஃபுட் இங்கேருந்து நம்ம கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துட்றோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சம்பா ரவை தான் அம்மா பண்ண போகிறாங்க. கடுகு கடலப்பருப்பு தாளிச்சிட்டு 2 வரமிளகா பச்சை மிளகா அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக வெட்டி இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். மற்ற ரவையை கம்பேர் பண்ணும்போது இந்த மைல் மார்க்கோட கோதுமை ரவை வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ரெகுலராகவே இந்த பிராண்ட் மட்டும்தான் வந்து நாங்கள் சம்பா ரவைக்கு வாங்குவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். எப்பவுமே இந்த மாதிரி கோதுமை ரவைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக போட்டு அதையும் இதோட வதக்கி நம்ம ரவையோடு சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அந்த இஞ்சியோட ஃப்ளேவர். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரவைக்கு வந்து தண்ணி ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 1:2 தான். இப்போ வந்து 3/4 கப் ரவை எடுத்திருக்கோம். இதே அளவுக்கு 2 டைம் நம்ம தண்ணி ஊற்றணும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரவையை சேர்ப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நல்லா ரவையை வந்து இந்த வெங்காயத்தோடு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடில் வந்து தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 கப் நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்து அதை ஆட் பண்ணி செய்யும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ரவையில் வந்து நல்ல சாஃப்ட்னஸ் அண்ட் ஃப்ளேவர் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரவை நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்துடும். இப்போ ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மேலால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
ரவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்கான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்ம வந்து மேகி இந்த மாதிரி 2 மினிட்ஸில் ரெடி ஆகிறதுக்குலாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த மாதிரி ரவைக்கு கொடுக்க மாட்டோம். பட் இது வந்து ஹெல்த்தி அண்ட் ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி தழையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இந்த மாதிரி மூடி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து காம்பினேஷனுக்கு வந்து நீங்கள் ஊறுகாய், தயிர் இல்லைன்னா வந்து தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம். தேங்காய் சட்னியும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் சாப்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அன்னதானமும் வந்து பேக் பண்ணி ஒரு 10-10:30 கொண்டு போயிடுவாங்க. அதுவும் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. ஹால்லே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஃப்ரேம் வந்து அப்பா இங்கே வச்சுருப்பாங்க. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஃப்ரோசன் தாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வாங்கி கொடுப்பாங்க. அந்த புக்கில் வந்த 2 பேப்பர் தான் இது. ஸோ டைம் வந்து எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறோமோ அதை செலவிடுறதுக்கு நமக்கு நேரம் இல்லாத போது நம்ம சம்பாரித்த பணம் வந்து நமக்கு யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 2 கோட்ஸுமே வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சனால அதை ஃப்ரேம் பண்ணி ஹாலில் வச்சுருப்பாங்க. அப்பாவும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் வெளியூர் போக வேண்டிய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து உருண்டை குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா, பாசிப்பருப்பு 1 டம்ளர், துவரம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர், இதே அளவுக்கு நம்ம கடலப்பருப்பும் ஒரு 1/4 டம்ளர் எடுத்துக்கலாம். இதை 3ஐயும் ஒன்றா சேர்த்து நல்லா வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஒரு 1 மணி நேரம்லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். உருண்டை குழம்பு ரெசிபி வந்து நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க. அதான் இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் எடுத்து அதையும் வந்து கூட ஊற வச்சிடலாம். குழம்புக்கு வந்து வதக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. சின்ன வெங்காயம் வந்து சாப் பண்ணி அதையும் வந்து சேர்த்துருக்காங்க. கொஞ்சம் நேரம் சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் குழம்புல. இப்போ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கறி லீவ்ஸ்லாம் வதங்கினதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் வந்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதும் நம்ம வந்து இதை வந்து ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்துறாதீங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நம்ம நார்மலாக குழம்பு புளிக்குழம்பு செய்கிறத விட இதுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துக்கும். 2 வரமிளகா கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்து இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். குழம்புக்கும் வந்து நம்ம உப்பு சேர்க்க தான் போகிறோம். அதனால் உருண்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு இதோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி மட்டும் சேர்க்காமல் நல்லா கொஞ்சம் நேரம் அரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி நீங்கள் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. குழம்புக்கு வெங்காயம் தக்காளிலாம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 டீஸ்பூன் சேர்த்துருக்காங்க. இப்போ எல்லா ஸ்பைஸ் பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் இதோட சேர்த்துக்க போகிறோம். குழம்புக்கு அரைக்க வேண்டிய மசாலா ரெடி பண்ணிட்டோம். அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளேயும் வந்து நம்ம உருண்டையை வந்து வதக்கிக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா உருண்டையை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த பருப்பை வந்து நம்ம இதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து வதக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை வதக்கினீங்கன்னா போதும். மெயினாக இந்த தேங்காய் பால் வந்து நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். அதுக்குள்ளே நான் வந்து குழம்பை வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கிறாங்க. தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறாங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதும் கொஞ்சமாக கறி லீவ்ஸும் கொஞ்சமாக வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குழம்பு மசாலாவை அரைச்சாச்சு. இதிலே வந்து புளியும் வந்து கரைச்சி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துருக்காங்க.
குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த வெங்காயத்தோடு இதை ஊற்றிக்கலாம். தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் குக்வேரில் செய்கிறதுக்கும் இந்த மண் சட்டியில் செய்கிறதுக்கும் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இந்த மாதிரிலாம் குழம்பு வைக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக மண் சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம குக்வேரில் சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதோட நேச்சுரல் டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். இப்போ வந்து குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ண விட்டுறலாம். அதுக்குள்ளேயும் பருப்பை வந்து நம்ம நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. உருண்டை சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வேகாது. கரெக்டாக குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணிட்டு வந்துடுங்க. குழம்பு வந்து நல்லா தலபுலன்னு கொதிச்சுட்டு அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பருப்பு உருண்டை ஆட் பண்ணோம். இப்போ குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டு, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம உருண்டையை வந்து ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். உருண்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. ஆட் பண்ணி மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உருண்டை வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். ரொம்ப நேரம் குக் பண்ண விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். இப்போ மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு உருண்டை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கனாலே தெரிஞ்சிடும் நல்லா வெந்திருக்கா என்ன அப்படிங்கிறது. இப்போ வந்து உருண்டை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பொரியல் வந்து பார்த்திங்கன்னா கேரட் பொரியல் பண்ணிட்டாங்க. ஆதோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்புலேயே வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ காரம் சாப்பிடல இல்லைன்னா வந்து குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். இட்லி தோசைக்கும் கொடுக்கலாம், அதே மாதிரி ரைஸுக்கும் இந்த மாதிரி பிணைஞ்சு கொடுக்கலாம். அம்மாவும் தம்பியும் ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க. பட் ஆதோ அவங்களோட வேலை, அவனும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவும் கிளம்பி அவங்க கூட வெளியே போயிட்டு வந்தாங்க. டைம் பார்த்திங்கன்னா 2 o'clock ஆயிடுச்சு. நானும் வந்து இப்போ லஞ்ச் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி குழம்பு ரெசிபீஸ், வேறு என்ன ரெசிபீஸ் வேணுமோ அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷூட் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது குழம்புலாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக இந்த உருண்டை குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உருண்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு நானும் அதுவும் நல்லா தூங்கிட்டோம். ஈவினிங் எழுந்திரிச்சு பார்த்தா அம்மா வந்து கேசரி பண்ணியிருந்தாங்க. அம்மா வந்து எப்போவுமே கேசரி வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து பாத யாத்திரை போகிறவங்களுக்குலாம் வந்து கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து ஒரு இந்த மாதிரி 2 பாத்திரத்தில் வந்து மாற்றி கொடுத்து விட்டோம் அப்படின்னா அண்ணாங்க கடையில் வேலை பார்க்குற அண்ணாங்க வந்து சர்வ் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி ஃபுல் டே இந்த மாதிரி தான் போச்சு. ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக தூங்கிட்டனால டே வந்து சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் vlog-ல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.